ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி தான் வண்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். வண்டி எடுத்துகிட்டு நம்ம இது ஏதோ ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஓலா தான் ஓட்ட போகிறோம். ஒருவேளை பர்சனல் ட்ரிப் வந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓலாவெல்லாம் ஃபுல்லாக லாகின் பண்ணி ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வீட்டுக்கிட்ட இருந்து விலாங்குறிச்சி ரோட்டு மெயின் ரோட்டில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு உடனே ஒரு ட்ரிப்பும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போட்டாங்க. எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேரன்மா நகரில் பிக்கப் பண்ணி சங்கரா காலேஜில் போய் கஸ்டமரை ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. கஸ்டமர்கிட்ட பேசி லொக்கேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். கஸ்டமர் லொக்கேஷன்கிட்ட போகிற வழியில் பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏசி ட்ரிப் தான் போட்டிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டு தான் போனேன். போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணி சங்கரா காலேஜில் போய் ட்ராப்பும் பண்ணிட்டேன். 200 வந்துருச்சு இந்த ட்ரிப்புக்கு அமௌண்ட்டு. இங்கேயே நல்லா மரம் நல்லா இருக்குன்னு வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே நிப்பாட்டினோம்னா செக்யூரிட்டி சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன். கேட்டுக்கு வெளியே போய் நிப்பாட்டி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து உடனே நமக்கு இன்னொரு ட்ரிப்பும் போட்டாங்க. சரவணம்பட்டியில் பிக்கப் பண்ணி சுந்தராபுரத்தில் வந்து ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வருவான்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அவங்கள பிக்கப் பண்ணி சுந்தராபுரத்தில் ட்ராப்பும் பண்ணிட்டேன். கேஷாக கொடுத்தாங்க. 422 ரூபா வந்துருந்துச்சு. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேயே ஒரு இடத்துல மரத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த மரநிலையில் நிப்பாட்டிடலாம் வண்டியை அப்படின்னு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு 1/2 hour கழித்து பின்னாடி ஒரு 100 மீட்டர்லேருந்தே நமக்கு ஒரு புக்கிங் விழுந்துருச்சு. ஆனால் புக்கிங் எங்கே விழுந்துச்சுன்னா டவுன் ஹாலில் தான் ட்ராப்பு. ஆல்ரெடி டவுன் ஹால் வந்து டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி தேருன்ட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு போய் பிக்கப் பண்ணி ட்ராப்பும் பண்ணிவிட்டேன். 162 ரூபா வந்துருந்துச்சு அமௌண்ட்டு. இதை விட்டு வெளியே வைசால் சீட்டுக்குள்ளே தான் ட்ராப்பு. இதை விட்டு வெளியே போனால் மாட்டிக்குவோன்னு நம்ம இந்த இடத்துல போய் ஒரு நிழலாக பார்த்து நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு விழுந்த புக்கிங் எங்கன்னா காந்தி பார்க்கில் பிக்கப் பண்ணி ஐஓபி காலனியில் வந்து ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டிராஃபிக்காக இருக்குது, எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. கஸ்டமர் சரின்னு சொன்னாங்க. நினச்ச மாதிரியே பயங்கரமாக டிராஃபிக்கு. வண்டிகளை விட மக்கள் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் பிக்கப்பு. அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. கஸ்டமர்கிட்டே ஆல்ரெடி சொன்னதுனால அவங்களும் பரவாயில்ல சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டேன். போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப்பும் பண்ணிவிட்டு 192 ரூபா வந்துருந்துச்சு அமௌண்ட்டு. அங்கே நம்மளுக்கு ஐஓபி காலனியில் அவ்வளோ புக்கிங் விழுக்காது. சரி அதனால் வடவள்ளிக்கிட்ட போய் வெயிட் பண்ணலான்னு போயிட்டு ஒரு மரநிழலாக இருக்குன்னு பார்த்தேன். மரம் கிடைக்கல, செவுறு தான் இருந்துச்சு. ஒரு செவுத்து நிழலில் வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. போய் டீயை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்ப காரில் வந்து ஏறி உட்காந்த உடனே நமக்கு வடவழியிலேருந்து ஆர்எஸ் போகிறதுக்கு ஒரு ட்ராப் போட்டாங்க. வயசானவங்க தான், அதனால் லொக்கேஷன் ஒழுங்காக சொல்லவே இல்லை. இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு போய் அவங்கள லொக்கேஷன் அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டு ஒரு 2 வாட்டி அந்த ஏரியாவுக்குள்ளேயே யூட்டர்ன்லாம் அடித்து சுற்றிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் கஸ்டமர் லொக்கேஷன். இங்கேருந்து நேராக லெஃப்ட் எடுத்து இன்னொரு ரைட் எடுத்தால் வந்துடும் சொன்னாங்க. நம்ம போகிற இடத்துல மேப்பு காட்டுற இடத்துல ஃபுல்லாக ரோடு இருக்குது. ஆனால் ரோட்டுக்கு நடுவில் செவுறு போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு வழியாக கஸ்டமரை பிக்கப் பண்ணி ஆர்எஸ் புரத்தில் போய் ட்ராப்பும் பண்ணிட்டான். 266 ரூபா வந்துருந்துச்சு அமௌண்ட்டு. அங்கேயே ஆர்எஸ் புரத்தில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அடுத்து பார்ட் 2 வீடியோ இருக்குது, அதில் பார்க்கலாம் வாங்க.